அல்லாஹுவிடம் கேளுங்கள் என்கிறார்கள். ஏனென்றால் இந்த ஆடை பழசாகிற மாதிரி நம்முடைய ஈமானும் பழசாகி கொண்டே போகும், புதுப்பிக்க வேண்டும். இது பழசாயினா இதையே போட்டுக்கிட்டு தெரியவமா? அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், நாமே எல்லாம் அல்லாஹ்வை நம்பிய மக்கள். அல்லாஹுவை நம்பிய நம்மை பார்த்து, அந்த சஹாபாக்களை சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே. ஈமான் ஆல்ரெடி நாம ஈமான்ல தான் இப்ப இருக்கிறோம், நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அந்த ஈமான் நம்மிடத்தில் இருக்கிறது. நம்மை அழைத்து அல்லாஹ் சொல்லுகிறான், ஈமான் கொண்டவர்களே, ஆமினு பில்லாஹ், நீங்க அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நம்பிக்கை கொண்ட மக்களை அழைத்து என்ன இன்னொரு முறை நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஏன் சொல்ல வேண்டும்? நாங்க தானே யா அல்லாஹ் ஆல்ரெடி ஈமான் கொண்டுட்டோம் தானே, ஓ மேல நம்பிக்கை இல்லாமையா இருக்கிறோம் அப்படின்னு நாம திருப்பி கேட்கக்கூடிய மாதிரி அல்லாஹ் இந்த வசனத்தை பயன்படுத்துகிறான். அப்ப நம்பிக்கை கொண்டவர்களை அழைத்து அல்லாஹ் இன்னொரு முறை வலுப்படுத்துகிறான், நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கள். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ ஆல்ரெடி ஈமான் கொண்டுதான்ப்பா இருக்கிறாய், ஆனா அந்த ஈமான் நான் எதிர்பார்க்கிற அளவு ஸ்ட்ராங்கா இல்ல, பலமா இல்ல. அந்த ஈமானை நீ புதுப்பிச்சுக்க, இன்னும் கொஞ்சம் உன்னுடைய ஈமானை பலப்படுத்திக் கொள். அதிலே தளர்வு வரும், கொஞ்சம் இப்படி சார்ஜ் இறங்கி போகும்போது அதை நீ பலப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நம்பிக்கை கொண்டவர்களை நோக்கி அழைத்து நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப நம்பிக்கை என்பது தளர்வு வரும் பொழுது, கொஞ்சம் எனர்ஜி இறங்கும் போது அதை விட்டுறாத, அப்படியே விட்டுட்டா ஈமான் செத்து போயிடும், நயவஞ்சகத்தனம் குடிகொண்டு விடும். ஈமான் வெளியே போயிட்டா அவ்வளோ பாவங்களும் அனாச்சாரங்களும் முசீபத்துகளும் தன்னிடத்திலே குடிகொண்டு விடும். எனவே இறைவனை பற்றிய நம்பிக்கையில் நீங்கள் உங்கள் ஈமானை பலப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சூரத்து நிசாவில 136வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறார். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த ஈமானுடைய நிலைமையை பற்றி ரசூலுல்லாஹ் மிக அருமையாக விளக்குறாங்க. எப்படி தெரியுமா? இப்ப நாம இந்த ஒரு ட்ரெஸ் உடுத்திருக்கிறோம் தானே, இப்படி ஒரு ஷர்ட் உடுக்கிறோம், ஒரு ட்ரௌசரை உடுக்கிறோம், ஒரு சாரத்தை உடுக்கிறோம், ஒரு டிஷர்ட்டை போடுறோம். இப்படி உடுத்துக்கிட்டு போகும்போது இந்த ஆடை கொஞ்ச நாள் போகும்போது அப்படியே பழசாகுது, அது இத்து போகுது. இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் இதை ஒரு உவமையாக காட்டி சொல்றாங்க. இந்த ஈமான் எப்படிப்பட்டது தெரியுமா? இன்னல் ஈமான லயஹ்லுகு ஃபீ ஜௌஃபி அஹதிக்கும், உங்களுடைய உள்ளங்களிலே இருக்கிற இந்த ஈமான் என்பது கமா யஹ்லுகு ஸௌப், இந்த ஆடை பழைமை அடைவதை போல பழசாகிற மாதிரி பழசாகிக்கிட்டே வரும். அந்த ஈமானை குறித்து ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், ஆடை பழைமையாகுவதை போல, ஆடை பழசாகுவதை போல உங்களுடைய ஈமானும் அப்படியே பழசாகி வரும். வந்தால் அந்த நிலைமையை நீங்கள் உணர்ந்தால், நம்ம ஈமான் கொஞ்சம் தளம்பலா இருக்குதே, ரொம்ப ஸ்ட்ராங்காவெல்லாம் இல்லையே, அந்த அளவுக்கு நம்ம ஈமான்ல உச்சதாரியா நம்மட மனசே நமக்கு அதை காட்டலையே என்ற ஒரு நிலைமையை நீங்க உணர்வீர்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஃபஸ்அலுல்லாஹ அன் யுஜத்திதல் ஈமான ஃபீ குலூபிக்கும், உங்களோட உள்ளத்துல இருக்கிற ஈமானை நீங்கள் புதுப்பிக்குமாறு அல்லாஹ்விடம் கேளுங்கள். யா அல்லாஹ், என் ஈமான் கொஞ்சம் வீக்கா போகுது ரப்பே, கொஞ்சம் ஈமானை ஸ்ட்ராங் ஆக்கு யா அல்லாஹ், ஈமான்ல பலவீனத்தை தந்துராத யா அல்லாஹ், என்னுடைய ஈமானை உன் மீது உள்ள, மறுமை மீது உள்ள, சொர்க்கம் நரகத்தின் மீது உள்ள, விதியின் மீது உள்ள அந்த நம்பிக்கையை பலப்படுத்து யா அல்லாஹ் என்று ஃபஸ்அலுல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்விடம் கேளுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹ். நாங்க யாராவது அல்லாஹ் கிட்ட வந்து கையேந்தி, யா அல்லாஹ் என் ஈமான் ரொம்ப வீக்கா இருக்குது, பலவீனம் அடைஞ்சு கொண்டே போகுது யா அல்லாஹ், கொஞ்சம் என் உள்ளத்தை திடகாத்திரமாக்கி ஈமான பலப்படுத்துறப்பேன்னு கேட்கிற மக்களாக இருக்கிறமான்னு உள்ளத்துல கை வச்சு கேளுங்க. நானும் சரி நீங்களும் சரி இந்த ஈமானில் பலவீனத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய இந்த பலவீனம் தான் இந்த உலகத்திலே நம்மை வழிதவர செய்கிறது என்றால், அதை நோக்கி என்னை இழுத்துச் செல்லுகிற இந்த பலவீனத்தை சரிப்படுத்தி விடியா அல்லாஹ் என்று அல்லாஹுவிடம் கேளுங்கள் என்கிறார்கள். ஏனென்றால் இந்த ஆடை பழசாகிற மாதிரி நம்முடைய ஈமானும் பழசாகி கொண்டே போகும், புதுப்பிக்க வேண்டும். இது பழசாயினா இதையே போட்டுக்கிட்டு திரியுவோமா? கிழிஞ்சி கந்தலாகி தொங்கினா போட்டுக்கிட்டு திரியுவோமா? போட மாட்டேன். கலட்டி எறிஞ்சிட்டு புதுசா போடுறோமா இல்லையா? அப்படி ஈமானை அல்லாஹ்விடத்தில் புதுப்பிக்க கேட்க வேண்டுமாம். அல்லாஹ் அந்த ஈமானை பலப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ்விடம் கோரிக்கை வைக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இது மூஜமுல் கபீர் அப்படிங்கிற நூல்ல
14,668வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது.